இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆர்ஓ ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் கூப்பிட்டாங்க. அது என்ன ஃபால்ட்டுன்றதை பார்க்கலாம். தண்ணி ஸ்லோவாக வருதுன்னாங்க. எதனால் அது ஸ்லோவாக வருதுன்றதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஸ்லோவாக தான் வருதான்றதை பார்த்துக்கலாம். தண்ணி கான்ஸ்டண்ட்டாக வரல. 2 ப்ராப்ளம் தான் இருக்கும். ஒன்று ஃபில்டர் பிளாக் இருக்கும், அப்படி இல்லைன்னா எஸ்வி வால்வ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, சாலினாய்டு வால்வ். அது ப்ராப்ளமாக இருக்கும். அது என்னன்றதை ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம்ன்றப்போ நமக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஃபில்டர் ப்ராப்ளம் வராது, இந்த எஸ்வி வால்வ் ப்ராப்ளம் தான் வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஓகே, போட்டுமே தண்ணி ஸ்லோவாக வருது. இப்படி இருந்துச்சுன்னா அப்போது எஸ்வி வால்வ் தான் ப்ராப்ளம். ஆஃப் பவர் இல்லாமல் டைரெக்டாக போட்டால் தண்ணி நல்லா கான்ஸ்டன்ட் ஆகுது. அப்போ வந்து இந்த எஸ்வி வால்வ் தான் போயிடுச்சு. இதை எப்படி மாற்றலான்றதை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இதை மாற்றுறதுக்கு பெருசாக டூல்ஸ் எதுவும் தேவை. ஒரு டேப்பு, ஒரு கட்ரு, இது 2 இருந்தாலே போதும், நம்ம மாற்றிடலாம். ஃபஸ்ட்டு இது 2 பவர் லைனை ரிமூவ் பண்ணிவிட்டு 2 ஒயரும் சேவ் வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் இந்த 2 கலர் ஒயரை எந்த ஒயர் வேணாலும் மாற்றி கொடுக்கலாம். ஓகே, பவர் வேலை முடிஞ்சிச்சு. இப்போ வந்து இது வாட்டர் லைன் எப்படி ப்ராப்பராக கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரோ மார்க் இருக்கும். இந்த ஏரோ மார்க் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு செடிமெண்ட் ஃபில்டர்லேருந்து இதுக்கு போகுதுங்களா, இங்கே இருக்க பாருங்கள், செடிமெண்ட்லேருந்து ஏரோ மார்க் அப்படி போகிற மாதிரி இருக்குது. செடிமெண்ட்லேருந்து அப்படி போயிட்டு இதை தாண்டி வரணும். இப்போது இதை மாற்றினதுக்கப்புறம் தண்ணி எப்படி வருதுன்ற செக் பண்ணிக்கலாம். இப்போது ஆன் பண்ணோன்னா தண்ணி நல்லா ப்ரெஷராக வருது. ஸோ இப்போ இதை நம்ம இதை மாற்றியாச்சு. இது திரும்பவும் மோட்டரில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகே, சாலினாய்டு வால்வ் எப்படி ப்ராப்பராக மாற்றணுன்றதை செக் பண்ணிட்டோம். எப்படி கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிடலாம். வால்வ் ஓப்பனில் தான் இருக்குது. ஸ்விட்சை ஆன் பண்ணியாச்சு. வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேஸ்ட் வாட்டர் தான் வரும். ஃபஸ்ட்டு விட இப்போ நல்ல ஒரு ஃப்ளோவாக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உள்ளே பார்த்திங்கன்னா தண்ணி கரெக்டாக வருது. சாலினாய்டு வால்வ் எப்படி மாற்றணுன்றது இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த மாதிரி ஆர்ஓ பற்றின டீட்டெயில்ஸ், எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங் இந்த மாதிரியான ஒர்க்கு எந்த ஒர்க்குனாலும் வேணும்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.